காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் என அமைப்புகள் இருந்தாலும் இவற்றின் உத்தரவை கர்நாடக அரசு முறையாக கடைபிடிக்கிறதா என்றால் கேள்விக்குறியே. ஏன் இது போன்ற ஆணையங்களுக்கு அதிகாரம் இல்லையா? இந்த கேள்வியை நம்மோடு இணைந்திருக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் ஐயா. இப்ப கர்நாடக அரசு எந்த உத்தரவையும், ஆணையம் பிறப்பிக்கின்ற உத்தரவையும் பின்பற்றுவதில்லை. இந்த ஆணையங்களுக்கெல்லாம் அவ்வளவு அதிகாரம் இல்லையா? அதாவதுங்க, பவர் ஷுட் பி கன்ஃபர்டுன்னு கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. இப்போ எத்தனையோ ஆணையம் இருக்குது. இப்போ கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அல்லது இப்போ இன்னும் சொல்ல போனால் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷனே இருக்குது. அதுக்கே பவர் கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சப்போஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒருத்தர் கொடுக்கணும், 7 லட்சம் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொன்னால் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பவர் அது கிடையாது. ஆக அடிப்படையில் சொல்லணும்னா, நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு நீதி தேவை அப்படின்னு கேட்குறீங்க, நீங்கள் போட்டு உங்களுக்கு டிகிரி ஆகிடுது வைங்க, அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அந்த பலன் கையில் வரும். வெறுமனா பேப்பர் டிகிரி வச்சு பிரயோஜனம் பண்ணல. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நோ யூஸ் ஆஃப் ஹேவிங் அ பேப்பர் டிகிரி வித் பவர் டு எக்ஸிக்யூட் ரியலைஸ் தி டிகிரி அண்ட் கெட் த ரிலீஃப் ஆஃப் த டிகிரி அப்படி போகும். அது மாதிரி ஆணையங்கள் அமைப்பதிலே எந்த விதமான பலனும் கிடையாது. அந்த ஆணையத்துக்கு ஒன்று தனிப்பட்ட முறையிலே அவங்க பவர் கொடுக்கணும், இல்லை அந்த யார் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு சொல்லாங்க, நீ 18,300 ஸ்கொயர் ஃபீட்டு பெர் மினிட் ரிலீஸ் பண்ணு சொல்கிறாங்க. இவங்க சொல்ல நான் முடியாது, நான் 15,300 தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன டிஃபிகல்ட்டின்னா, அவங்க போட்ட ஆர்டரை ஒபே பண்ணுறதா, அது இவங்க தானே நான் தான் சரின்னு சொல்கிறேன்னா அது யார் கட்டுப்படுத்துறது? ஆணையம் பவர்லெஸ்ஸாக தெரியுது. இப்போ ஈவன் சுப்ரீம் கோர்ட்டில் போனால் கூட இவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் தே கேன் ஒன்லி பாஸ் ஆர்டர்ஸ், ஒபே பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்கிறாங்க. அதுதான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த காவேரி பிரச்சனை பார்த்த எடுத்துக்கிங்கன்னா, அவங்க ஆர்டர் போடுறாங்க, அந்த ஆர்டர் வாஸ் நெவர் ஒபேடு. அதுக்கு காரணம் என்னன்னா, அது ஆணையத்துக்கு பவர் கொடுக்கல. இந்த ஆணையம் போட்ட உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றாத நிலையில் அந்த மாநில அரசை இந்த உத்தரவுகளை எல்லாம் பின்பற்ற வைக்க என்ன செய்யணும்? என்னை பொறுத்த மட்டும் நீ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அவன் இல்லை சார், மழையே வரமாட்டேங்குது, நான் எப்படி ரிலீஸ் பண்ணி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பதில் சொல்லணும்? இவன் மழை வராட்ட பரவாயில்லையா, உனக்கு 2 ரொட்டி வர இடத்துல 1 ரொட்டி வருது, 1 ரொட்டி ஆளுக்கு போய் வைக்க வேண்டியதானே. சரி, இந்த பர்பஸ் தண்ணீர் உனக்கு சொந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆர்கனைசேஷன் ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட் வரும்போதே ஆக்சுவலாக அது நம்ம நாட்டுக்கு தான் வந்திருக்கணும். கர்நாடகத்தில் இருக்க வேண்டிய குடகு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும். இவங்களுடைய தப்பால், என்னை பொறுத்த மட்டும் தப்பான அந்த ஆர்கனைசேஷன் பண்ணதுனால நமக்கு வரல. நம்ம தண்ணீருக்கு ப்ராப்ளம் வந்திருக்காது. ஏன்னா நம்ம நாட்டில் குடகுங்கிற பேரே தமிழ் பெயர். அந்த குடகுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்தோம்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது. அதை அன்னைக்கு கோட்டை விட்டாங்க. அந்த அன்னைக்கு விட்ட கோட்டை இன்னும் அவங்க பிடிக்க முடியலை. அதனால வேற டிஸ்கஷன் பண்ணி இப்போ நான் நீங்களும் பேசிப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் சமரசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே லோக அதாலத்தை வச்சுருக்காங்க. 2 பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணி கொடுக்க சார் அப்படிங்காங்க. நானும் கூப்பிட்டு பேசுகிறேன், இந்தாம்மா இது மாதிரி விஷயம் இருக்குது, நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிறேன்ட்டு. அவங்க 2 ஒத்துக்கிட்டா தான் நான் ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். ஒத்துக்கிடலைன்னா எனக்கு பவர் இல்லை, நான் கோர்ட்டு தான் அனுப்பணும். அது மாதிரி நிலைமை தான் இருக்குதுல, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு ஆர்டர் போட்டால் என் கையில் சாப்பாடு வர்றதான் எக்ஸிக்யூஷன். நான் வெறும் பேப்பரை சாப்பிட முடியாது. அந்த நிலைமையில கொண்டு வந்தால் நீங்கள் கேரளா மட்டுமல்ல, கர்நாடகா மட்டுமல்ல, ஆந்திரா மட்டுமல்ல, எந்த ஸ்டேட்டும் ஒபே பண்ணி தண்ணி கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடும். காவிரி நீர் பிரச்சனை குறித்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி.